மதியழகன், இந்திய ராணுவ தரப்புல ஆபரேஷன் சிந்து அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில எது போன்ற ஏவுகணைகள்லாம் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு, இந்தியன் ஏர்போர்ஸ் என்னென்ன விஷயமான யுக்திகள் எல்லாம் கையாண்டு இந்த அட்டாக்கை மேற்கொண்டிருக்கிறாங்க? அதாவது இந்த தாக்குதல் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க பாகிஸ்தான் பகுதிக்குள் சென்றுதான் தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது. ஒன்று பாகிஸ்தானினுடைய அதிகாரப்பூர்வ எல்லை, பாகிஸ்தான் நாட்டிற்கு சொந்தமான அதிகாரப்பூர்வ எல்லை. இன்னொன்று காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதிகள். இதன இரண்டு நிலைகளையும் குறிவைத்துதான் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டு இருக்கிறது. பாகிஸ்தான் ஆதரவு காஷ்மீரில் 5 நிலைகளும் பாகிஸ்தானில் 4 நிலைகளையும் குறிவைத்துதான் இந்த தாக்குதல் சம்பவமானது நடத்தப்பட்டு இருக்கிறது. அதாவது சுமார் 30 நிமிடங்களுக்கு மேல் பாகிஸ்தானினுடைய வான்பரப்பில், பாகிஸ்தானினுடைய எல்லைக்குள் இந்திய விமானப்படையினுடைய விமானங்கள் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருந்ததாகவும் ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக முப்படைகளும் இந்த தாக்குதலை நிகழ்த்தியதாக கூறப்பட்டாலும் கூட இந்த தாக்குதலில் முக்கியமான பங்கை ஆற்றி இருக்கிறது என்பது இந்திய விமானப்படை தான். எனவே இந்திய விமானப்படையிடம் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள் நுழைந்து அந்த நாட்டினுடைய ரேடார்களை எல்லாம் மறைத்து இது போன்ற ஒரு 30 நிமிடங்கள், அதுவும் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் பாகிஸ்தான் எல்லைக்குள் 300 மீட்டருக்குள் இருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் கூட இந்திய ராணுவத்தினுடைய விமானங்கள் பறந்து இந்த தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. எனவே இந்த ராணுவத்தில் முழுக்க இந்தியாவிற்கு சொந்தமான உயர் ரக போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும், மேலும் அந்த தாக்குதலுக்கு ஏவுகணைகள் உள்ளிட்டவை பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏனென்றால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுகோய் தேஜஸ் மற்றும் சுகோய் தேஜஸ், ரஃபேல் உள்ளிட்ட பல்வேறு நவீன ரக போர் விமானங்கள் இருக்கின்றன. எனவே அதையெல்லாம் வைத்துதான் இந்த தாக்குதல் சம்பவம் வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தாக்குதல் முழுமையான வெற்றி என்றும் இந்திய ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த தாக்குதல் என்ன மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்தன, அதிகாரப்பூர்வ உயிரிழப்புகள் எத்தனை, ஏற்கனவே உயிரிழப்புகளை பொறுத்தவரை 80 என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிகாரப்பூர்வ உயிரிழப்புகள் எத்தனை, முக்கியமாக இந்தியா குறிவைத்திருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய தலைவர்கள், அதாவது அவர்களுடைய முகாம்கள் அளிக்கப்பட்டு இருக்கிறது. மசூத் அசார் போன்றவர்கள் இந்தியாவால் நீண்ட காலம் தேடப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் போன்ற முக்கிய தலைவர்கள், தளபதிகள் யாரேனும் கொல்லப்பட்டார்களா என்பது போன்ற அனைத்து தகவல்களுக்கும் இன்று காலை 10 மணிக்கு அந்த இந்திய ராணுவம் நடத்தக்கூடிய செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது விடை கிடைக்கும் என நாம் எதிர்பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.